ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பூட்ஸ்ட்ராப் பில்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பூட்ஸ்ட்ராப் பில்டர் வச்சு நம்ம அதிகமாக நார்மலாகவே யாருமே எந்த வெப்சைட்டும் பண்ண மாட்டாங்க. பட் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து எப்போயாச்சும் ஃப்யூச்சரில் சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வெப்சைட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட் இட். ஓகேவா? ஸோ layout.it.com அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் இந்த வெப்சைட் நேமு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பூட்ஸ்ட்ராப் பில்டர் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ இது எப்படின்னா பூட்ஸ்ட்ராப் தான், ஒன்லி பூட்ஸ்ட்ராப் தான், வேறு எதுவுமே கிடையாது. பட் ட்ராக் அண்ட் ட்ராப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேரசோல்னு இருக்குது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரசோல் வேணும் அப்படின்னு நினச்சா நான் கேரசோல் வச்சுக்கலாம். மேலே வந்து மெனு இருக்குது. மெனு வந்து டார்க் மெனுனா டார்க் பார் வச்சுக்கலாம். இல்லை பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாக வேணும் பாட்டம் வேணும்னா நான் பண்ணிக்கலாம். இன்னும் கீழே போயிட்டு இப்போ எனக்கு வந்து இது வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இது உள்ளே இருக்குது. இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இது உள்ளே வந்து இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காம்போனன்ட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா இப்போ இதில் வந்து பேஜினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நான் இதை ட்ராக் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காலமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12 அப்படின்னு இருக்குல்ல, 6.6 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காலம் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 12 இதில் வந்து 12 இருக்குது. இல்லைனா 6/6 ரெண்டாக பிரித்து இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இது வந்து 8/4, அதாவது 8 சைடு 4 இந்த சைடு. இது வந்து 4 சொல்லி 4. ஸோ இந்த மாதிரி காலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஆங்கர் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிளாக் போர்ட் அப்படின்னு இருக்குது, அட்ரஸ் அப்படின்னு இருக்குது, ஆர்டர் லிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் காம்போனன்ட்ஸில் போயிட்டு பேட்ச் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா பேட்ச் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து இன்னும் லேபிள் வைக்கணும்னு நினச்சா லேபிள் வைக்கலாம். பேஜ் நேஷன் வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பேஜ் நேஷன் வைக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இதுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையாக மீடியா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. இப்போ நான் இதை டவுன்லோட் இது மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம், டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டவுன்லோடு ஜிப் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஜிப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சா. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் இப்போது ஜஸ்ட்டு வந்து வெப் ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து அன்சிப் பண்ணிட்டேன். அன்சிப் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு வந்து index.html அப்படின்னு இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நம்ம என்ன டிசைன் பண்ணோமோ அது அப்படியே வந்திருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணோமா, ஸ்லைட்லாம் பண்ணோமா, ஸோ ஸ்லைடு வந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோமா, அப்புறம் இது பண்ணோமா, ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் பண்ணோமா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்திருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இல்லை எதுவுமே உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பேஸான டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இதில் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இல்லை மாதிரி இந்த லிங்க்கு, ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் யாருக்காச்சும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டை ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் இதை வச்சு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். பட் இது நம்ம கோர்ஸில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் இது வேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் தான் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தான் உட்காந்து இதெல்லாம் எடிட் பண்ணணும். அதுக்கு நம்மளே ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஜாபே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இப்போது இதை வந்து விட்டுட்டு இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.